ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் பேக்கரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலை மிட்டாய். நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம இனிமேல் வீட்டிலே செய்யலாம். அதுக்கு பாகு மட்டும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா கரெக்டாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் தோல் உரித்த வேர்க்கடலை 1 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது கருகிடக்கூடாது. கருகாமல் மிதமான தீயும் இல்லாமல் குறைந்த தீயில் வச்சு ஸ்லோ சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வேர்க்கடலையை நான் தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி, இது கடையில் வாங்கின வேர்க்கடலை தான். ஸோ அதனால் ஏற்கனவே வறுத்து தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வீட்டில் ஒரு வாட்டி வறுத்துக்கணும். நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்துட்டு வெயிலில் 1 மணி நேரம் காய வச்சு தோலெலாம் உரிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ கருகவே இல்லை. கருகாமல் இந்த பதத்துக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கு பிறகு இதை நம்ம 1-2 உடச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி முழுசாக நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கடலை மிட்டாய் ஒழுங்காக வராது. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை 1-2 நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த கடலை மிட்டாயில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில், நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். இந்த பிளேட்டில் நெய் இல்லாட்டி ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நல்லா பாகு நல்லா பொங்கி வரும்பொழுது நம்ம கடலையை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு முருகிடும். அந்த காரணத்தினால நம்ம பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துலேயும் இந்த மாதிரி தடவி வச்சிடணும். ஒரு பிளேட்லையும் தடவி நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி, அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஏன் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா வெல்லத்தில் தூசுக்கள் அதிகமாக இருக்கும். அது நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது ஒரு மாதிரியாக இருக்கும், உடம்புக்கு நல்லதில்லை. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி லைட்டாக பாகு லைட்டாக ஸ்லோ சிம்மில் வச்சு காய்ச்சிட்டு இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்களா, நான் சொன்னல கீழே தூசுக்கள் இருக்கும் அப்படின்னு, இதுக்காக தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதே பேனில் இப்போ இந்த கலவையை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கலந்து விடலாம். நம்ம கடலை மிட்டாய் செய்யும் பொழுது எப்போவுமே நம்ம ஸ்லோ சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்யணும். ஏன்னா பாகு டக்குன்னு முருகிருச்சு அப்படின்னா நமக்கு நம்ம செஞ்ச முழு வேலையுமே போயிடும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யும்போது ஸ்லோ சிம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஈவன் பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிற டிப்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு காவாசி அளவுக்கு பாகு பொங்கி வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், 3/4 பதத்துக்கு மேலவே நம்மளுடைய பாகு நல்லாவே ரெடி ஆயாச்சு. இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும். ஆனால் இதோட விட்டுறக்கூடாது. நல்லா தொடர்ந்து இனிமேல் தான் நம்ம நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க. நல்லா இப்போ உங்களுக்கு தெரியும், பாகு நல்லாவே முருகிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கடலை மிட்டாய்க்கு நம்ம பாகு செக் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த செஞ்சுருக்கோம் இல்லைங்களா பாகு, இதை கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது உடையணும். உடஞ்சிச்சு அப்படின்னா பாகு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் உடையணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருந்தால் தான் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லாட்டி உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ நம்ம அதை உடச்சி வச்சுருக்க கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டக்குன்னு கலந்து விட்டுறணும். இல்லாட்டி பாகு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் டக்குன்னு நீங்கள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம இப்போ இதை மாற்றிக்கலாம்.
மாற்றிட்டு நம்ம எப்போவுமே வந்து தண்ணி வந்து இந்த ரெசிபி செய்யும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும். நான் மேலே வந்து இந்த மாதிரி அமுத்தி விடுறேன் இல்லைங்களா, இந்த பாத்திரத்தை வந்து தண்ணியில் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு கீழே உள்ள அடிப்பாகத்தை டிப் பண்ணிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்து அந்த மேலே உள்ள அந்த லேயரும் வந்து இந்த பாத்திரமும் வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் லைட்டாக தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுவேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சிடணும். இல்லாட்டி வந்து ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஸ்லைஸ் போட முடியாது. இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய கடலை மிட்டாய் வந்து ரெடி ஆகிடும். பார்க்கும்போதே தெரியும், தட்டும் வந்து தனியாக இருக்குது. நான் வந்து கடலை மிட்டாய் வந்து கையில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் நம்மளுடைய மெட்ராஸ் பேக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் மெட்ராஸ் பேக்கரி சேனல் வித் சைனிங் ஆஃப் அன்பரசி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.